வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட பொது தமிழ். இது 3வது பகுதி, இதோட முடிஞ்சு போச்சு. சரிங்களா, பார்க்கலாம். அந்த தொடர்ச்சி அதே மாதிரி ஆர்டரில். 68வது கேள்வி. அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. ஏ அங் கூட்டல் கை, பி அகம் கூட்டல் கை, சி ஆ கூட்டல் இங் கூட்டல் கை, டி அகம் கூட்டல் இக் ப்ளஸ் ஐ. சரியான பதில் பி அகம் கூட்டல் கை. 69வது கேள்வி. வலுவு சொல்லற்ற தொடர் எது? ஏ வலது பக்கம் சுவற்றில் எழுதாதே, பி வலப்பக்கச் சுவற்றில் எழுதாதே, சி வலப்பக்கச் சுவற்றில் எழுதாதே, டி வலது பக்கச் சுவற்றில் எழுதாதே. சரியான பதில் பி வலப்பக்கச் சுவரில் எழுதாதே. 70வது கேள்வி. பக்த சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிலவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துடைத்தவர். ஏ சுப்ரத்தினதாசன், பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், சி புரட்சி கவி பாரதிதாசன், டி மகாகவி பாரதியார். சரியான பதில் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 71வது கேள்வி. யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் என பாடியவர். ஏ வள்ளலார், பி திருமூலர், சி அருணகிரிநாதர், டி தாய்மானவர். சரியான பதில் டி திருமூலர். 72வது கேள்வி. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என பாடலை பாடிய சித்தர் யார்? ஏ பாம்பாட்டி சித்தர், பி கடுவழி சித்தர், சி பட்டினத்தடிகள், டி திருமூலர். சரியான பதில் பி கடுவழி சித்தர். 73வது கேள்வி. சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? ஏ பாம்பாட்டி சித்தர், பி போகர், சி புலிப்பாணி, டி திருமூலர். சரியான பதில் டி திருமூலர். 74வது கேள்வி. எழுதப்படாத பாடல் டேஷ் எனப்படுகிறது. ஏ நாட்டுப்புறப்பாடல், பி சங்கப்பாடல், சி புறப்பாடல், டி அகப்பாடல். சரியான பதில் ஏ நாட்டுப்புறப்பாடல். 75வது கேள்வி. குறவஞ்சி என்பது ஏ சங்க இலக்கியம், பி காப்பிய இலக்கியம், சி சிற்றிலக்கியம், டி உரைநடை இலக்கியம். சரியான பதில் சி சிற்றிலக்கியம். 76வது கேள்வி. தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன். ஏ குற்றாலநாதர், பி முருகப்பெருமான், சி மதுரை சொக்கநாதர், டி திருமால். சரியான பதில் சி மதுரை சொக்கநாதர். 77வது கேள்வி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல். ஏ நற்கருணை தியானமாலை, பி தேம்பாவணி, சி தாமரை தடாகம், டி மோட்ச பிரயாணம். சரியான பதில் பி தேம்பாவணி. 78வது கேள்வி. மடலேறுதல் எனும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? ஏ திருமங்கை ஆழ்வார், பி திருமழிசை ஆழ்வார், சி பூதத்தாழ்வார், டி பேயாழ்வார். சரியான பதில் ஏ திருமங்கை ஆழ்வார். 79வது கேள்வி. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன். ஏ கோலியாத், பி தாவீது, சி இயேசுபெருமான், டி சூசை மாமுனிவர். சரியான பதில் டி சூசை மாமுனிவர். 80வது கேள்வி. அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? 1 அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. 2 இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 4 புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. ஏ 1, 2 மற்றும் 3 சரி, பி 1, 2 மற்றும் 4 சரி, சி 3 மற்றும் 4 சரி, டி 2, 3 மற்றும் 4 சரி. சரியான பதில் பி 1, 2 மற்றும் 4 சரி. 81வது கேள்வி. கம்பர்தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? ஏ கம்பராமாயணம், பி ராமாயணம், சி ராமாவதாரம், டி ராமகாதை. சரியான பதில் சி ராமாவதாரம். 82வது கேள்வி. கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? ஏ குகன், பி ராமன், சி ராவணன்,
டி கும்பகர்ணன். சரியான பதில் ஏ குகன். 83வது கேள்வி. மையோ மரகதமோ மறி கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வெடி என்பதோர் அழியா அழகுடையான் என வர்ணித்தவர். ஏ இளங்கோவடிகள், பி பாரதியார், சி கம்பர், டி பாரதிதாசன். சரியான பதில் சி கம்பர். 84வது கேள்வி. பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி சுரதா, டி வாணிதாசன். சரியான பதில் பி பாரதிதாசன். 85வது கேள்வி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடு. ஏ பெய்ஜிங் நூலகம், பி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், சி தேசிய நூலகம் கொல்கத்தா, டி கன்னிமரா நூலகம். சரியான பதில் பி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். 86வது கேள்வி. கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர். ஏ கோசலை, பி கைகேயி, சி மந்தாரை, டி வசிஷ்டர். சரியான பதில் ஏ கோசலை. 87வது கேள்வி. ராமலிங்க அடிகளராது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம். ஏ வடலூர், பி கந்தகோட்டம், சி திருமயிலாப்பூர், டி மருதூர். சரியான பதில் பி கந்தகோட்டம். 88வது கேள்வி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. ஏ அன்னி பெசன்ட், பி பண்டித ரமாபாய், சி சாவித்திரிபாய் பூலே, டி டாக்டர் முத்துலட்சுமி. சரியான பதில் டி டாக்டர் முத்துலட்சுமி. 89வது கேள்வி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். ஏ மூவலூர் ராமாமிர்தம், பி முத்துலட்சுமி, சி பண்டித ரமாபாய், டி நீலாம்பிகை. சரியான பதில் பி முத்துலட்சுமி. 90வது கேள்வி. தினையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. ஏ தெய்வப்புலவர், பி கபிலர், சி தொல்காப்பியர், டி இளங்கோவடிகள். சரியான பதில் பி கபிலர். 91வது கேள்வி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வரிகள் இடம்பெறும் நூல். ஏ தண்டி அலங்காரம், பி யாப்பருங்கல் காரிகை, சி புறப்பொருள் வெண்பா மாலை, டி நன்னூல் காண்டி கையுறை. சரியான பதில் சி புறப்பொருள் வெண்பா மாலை. 92வது கேள்வி. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது. ஏ மருதை, பி மதிரை, சி கூழல், டி மருதூர். சரியான பதில் பி மதிரை. 93வது கேள்வி. உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? ஏ பாவிய கொத்து, ஐயை குயாக்கனி, பி மணிமொழி மாலை பறவைகளுக்கு குஞ்சுகளுக்கு, சி தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம், டி தமிழ் நிலம் ஐயை கனிச்சாறு. சரியான பதில் சி தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம். 94வது கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. 1. உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்னம், இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். 2. குறிஞ்சிப்பாட்டு எனும் ஓலைச்சுவடியை அச்சில் பதித்தவர். 3. உவேசா 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர். ஏ 1 மட்டும், பி 1 மற்றும் 2 சரி, சி 1 மற்றும் 3 சரி, டி 2 மற்றும் 3 சரி. சரியான பதில் பி 1 மற்றும் 2 சரி. 95வது கேள்வி. சி வை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர். ஏ ஓவே சாமிநாதர், பி ராகவனார், சி பரிதிமார் கலைஞர், டி பாஸ்கர சேதுபதி. சரியான பதில் சி பரிதிமார் கலைஞர். 96வது கேள்வி. நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகையல் எனும் நூலை எழுதியவர். ஏ சங்கரதாஸ் சுவாமிகள், பி பரிதிமார் கலைஞர், சி பம்மல் சம்பந்தனார், டி ஆர்.எஸ். மனோகர். சரியான பதில் பி பரிதிமார் கலைஞர். 97வது கேள்வி. பொறுத்துக.
சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் சிறுகதைகளையும் பொருத்துக. கமலாலயன் ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். பி. பீசா குப்புசாமி கலைக்க முடியாத ஒப்பனை. சி. சுசமுத்திரம் உனக்கு படிக்க தெரியாது. வண்ணதாசன் காகித உறவு. சரியான பதில் டி. 3, 1, 4, 2. கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது. பி. சா. குப்புசாமி ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். சுசமுத்திரம் காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. 98வது கேள்வி. தேவ துந்துபி டேஷ் ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி. ஏ. மயிலாட்டம். பி. தப்பாட்டம். சி. தேவராட்டம். டி. கரகாட்டம். சரியான பதில் சி. தேவராட்டம். 99வது கேள்வி. பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதித்தவர் யார்? ஏ. பரலீசு நெல்லையப்பர். பி. பாரதிதாசன். சி. ரா. ஆ. பத்மநாபன். டி. சுத்தானந்த பாரதியார். சரியான பதில் சி. ரா. ஆ. பத்மநாபன். 100வது கேள்வி. தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடி கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? ஏ. மூவா. பி. அண்ணா. சி. பெரியார். டி. காந்தியடிகள். சரியான பதில் ஏ. மூவா. மிக்க நன்றி. இந்த 100 கேள்விகளும் இந்த 3வது எபிசோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.